முதல் செய்தி, தாவேகா அரசை கவிழ்ப்பதற்கு மிகப்பெரிய முயற்சி நடந்திருக்கு. 3 பேர் கைது செஞ்சுருக்காங்க. 3 பேர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் திருநாவுக்கரசு. அவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைலா கல்லூரி பழைய மாணவர்கள் கருத்து கணிப்புன்னு அடிக்கடி வெளியிடுவார். இதை நிறைய பேர் நம்புவாங்க. லைலா கல்லூரி சொன்னால் சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் சில இது அவர் சொன்ன கருத்து கணிப்பெல்லாம் நடக்கலை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு இது குறைஞ்சது. இப்போ அவரோடு சேர்ந்த 2 பேர், இவங்க செந்தில் பாலாஜியோட தம்பி, இவங்க 2 பேரும் இந்த திருநாவுக்கரசுங்கிறவர்கிட்ட பேசியிருக்காங்க. பேசி அவங்க சொன்னது என்னென்னா, ஓட்டெடுப்பு நடந்ததில்ல, நம்பிக்கை தீர்மானம் தாவேகா அரசு மேலே கவர்னர் அனுமதி கொடுத்து நீங்கள் ஓட்டெடுப்பு நடத்துங்கன்னு சொன்னார்ல சட்டசபையில், அதுக்கு தாவேகா அரசுக்கு எதிராக ஓட்டு போடணும்னு சொல்லி 35 கோடி ரூபா லஞ்சம் பேசியிருக்காங்க இளையராஜா அப்படின்னு தாவேகா எம்எல்ஏட்ட. அது ரொம்ப நாளாக பேசிக்கிட்டு இருக்காங்க. 35 கோடி. இது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, உளவுத்துறை அப்படியே கண்காணிச்சிருக்காங்க. கண்காணிக்கும் போது இந்த கால் மாட்டிடுச்சு. அந்த இளையராஜாங்கிற எம்எல்ஏ இப்போ தான் புகார் கொடுக்குறாரு. இது ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருந்திருக்கு. நம்பிக்கை தீர்மானம் கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு முன்னாடியே இது நடந்திருக்கு. இதே மாதிரி 20 எம்எல்ஏக்களை பிடிச்சிருக்காங்க. ஒரு எம்எல்ஏக்கு 35 கோடி வரை விலை பேசியிருக்காங்க. விலை பேசினது செந்தில் பாலாஜியும் அவருடைய தம்பி அசோக்கும். இதை கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அக்யூஸ்ட் கன்ஃபெஷன்னு பேர் அதுக்கு. யார் குற்றத்தை செஞ்சாரோ அவரை கூப்பிட்டு அவர்கிட்ட வாக்குமூலம் வாங்குவாங்க. அந்த வாக்குமூலம் அவர் யார் பேர் சொல்கிறாரோ அவரையும் போலீஸார் கைது செய்யலாம். திருநாவுக்கரசு போலீஸில் என்ன சொல்லியிருக்காரு, செந்தில் பாலாஜியும் அவர் தம்பியும் தான் எங்களுக்கு இந்த 35 கோடி பணத்தை கொடுத்து எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குங்கன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னபடி தான் நாங்கள் பேரம் பேசணும். இதுவரை 20 பேருக்கு அதை பேசினோம் அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்துட்டார். இப்போ இந்த 3 பேரையும் இன்றைக்கி கைது செய்து நீதிமன்ற காவல் புழல் அனுப்பிட்டாங்க. ஆனால் அவர்களுடைய வாக்குமூலம் என்ன, செந்தில் பாலாஜியும் அவர் தம்பி அசோக்கும் தான் எங்களை இது பேரம் பேச சொன்னாங்கன்னு சொன்னதுனால செந்தில் பாலாஜியையும் அவருடைய சகோதரர் அசோக்கையும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் காவல்துறை கைது செய்யலாம். அந்த நிலைமைக்கு வந்திருக்கு. இது என்னென்னா, நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருந்தேன், இந்த தாவேகா எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க போகிறாங்க பேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் சொன்னாங்க, என்ன சார் 70 எம்எல்ஏ இருந்தால் தானே சார் அவங்க கட்சி மாற முடியும், இல்லைன்னா அவங்களுக்கு கட்சி தாவல் தடை சட்டத்தில் எம்எல்ஏ பதவி போயிருமே அப்படின்லாம் கேட்டாங்க. அவங்களுக்கு விவரம் புரியலை. இவன் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, 20 பேரை முதல்ல ரெடி பண்ணி கட்சி தாவல் கொண்டு வந்துடுவான். ஏடிஎம்கே ஏடிஎம்கேல 7 போச்சு, 47ல் 40 ஏடிஎம்கே, இவர் ஒரு 60, டிஎம்கே 59, 60 40 100. இந்த 25 எம்எல்ஏக்களை வாங்கிட்டா 125 கவுத்திட்டு ஆட்சி அமைச்சிடுவான். கட்சி தாவல் தடை சட்டம் யார் பண்ணணும், சபாநாயகர் தான் நடவடிக்கை எடுக்கணும். இவனே ஒரு சபாநாயகரை போட்டு அதில் நடவடிக்கை எடுக்காமல் வச்சுட்டு ஆட்சிக்கு இந்த கொள்ளையடித்ததெல்லாம் நம்ம மாட்டிக்கிறக்கூடாதுங்கிறதுக்காக, தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக எலெக்ஷன் ஜெயிக்க முடியாதுல்ல, இவ்வளோ பெரிய சதித்திட்டத்தை போட்டிருக்காங்க. இதில் வேடிக்கை, சமீப காலமாக நேற்றோ முந்தானாலோ ஒரு வீடியோ போட்டோம். அதில் ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு, இன்னும் 3 மாதம் 6 மாதத்தில் ஆட்சிக்கு வந்துருந்தார். அப்போ இந்த சதி திட்டத்தில் ஸ்டாலினுக்கும் உடந்தை. ஸ்டாலின் எப்படி சொன்னார், 3 மாதம் 6 மாதம்னு. இவங்களுக்கு எடப்பாடியும் உங்கள் கூட சேர்ந்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க போலீஸ்கிட்ட கொடுத்ததில் நிறைய விஷயம் வருது. எடப்பாடியும் இதில் தோணுது, ஆனால் இதில் நேரடியாக ஈடுபட்டது ஸ்டாலின். அதனால தான் ஒரு இவ்வளோ நாளாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க, 3 மாதம்தான் 6 மாதம்தான் ஆட்சிக்கு வந்துடும் அப்படின்னு. இது எல்லாத்துக்கும் மேலே இந்த உதயநிதி இருக்கான், என்ன மனுஷனே தெரியல. அந்த உதயநிதி அவர் தான் செந்தில் பாலாஜிட்ட சொல்லி எவ்வளவு செலவானாலும் சரி ஆட்சியை கவுத்துருங்க
எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குன்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி சொல்லிவிட்டு அந்த ஆள் என்ன சொல்கிறாரு உதயநிதி எல்லாட்டையும், சோபா மாடல் சோபாக்குள்ளே பணத்தை வச்சு திருமாவளவன் வீட்டுக்கு போகும்போது பணத்தை வச்சு திருமாவளவனும் கொடுத்தாங்க. இது முஸ்லீம் லீக் இதுக்கும் போகும்போது சோபா போயிருக்கு, சோபாக்குள்ளே பணத்தை வச்சு கொடுத்தாங்கன்னா எவ்வளோ பெரிய கிரிமினலாக இருக்கணும் இந்த உதயநிதி. அவ்வளவு அயோக்கியத்தனத்தையும் பண்ணிவிட்டு இன்னொருத்தங்களை குதிரை பேரத்தை பண்ணது பூரா இந்த ஆள் அப்போ வந்துருச்சே. அப்போ இன்னொருத்தர் மேலே பழியை போட்டு யோகியன் மாதிரி பேசியிருக்காங்க பாருங்கள். இப்படிப்பட்ட ஆள் தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு 5 வருஷம் துணை முதலமைச்சராக இருந்திருக்காங்கன்னா நாட்டுக்கே கேவலையா. மனுஷங்கள அவங்கெல்லாம் நல்லவன் அயோக்கியத்தில் மட்டும் நல்ல ஒரு மாதிரி மற்றவன் மேலே பழிய போகுது. குதிரை பேரம் சோபா மாடல் இனியும் விட மாட்டாப்புல. இன்னும் அந்த எழுதி வச்சுக்கிட்டு சோபா மாடல் வெக்கமாக இல்லை உங்களுக்கு உதயநிதி? நீங்கள் தான் குதிரை பேரம் பண்ணியிருக்கீங்கன்னு வெளியில் வந்துடுச்சு, கன்ஃபெஷனில் கொடுத்துட்டான். இதை வச்சுக்கிட்டு எவ்வளோ நாளைக்கு இன்னும் சோபா மாடல் குதிரை பேரம்னு நாட்டை குட்டி சவராக்குவீங்க? உங்கள் அப்பா ஒரு 5 வருஷம் முதலமைச்சராக இருந்துட்டார், 40 வருஷம் அரசியலில் இருந்தேங்கிறாரு. இவ்வளோ கீழ்த்தரமாக மக்கள் தான் உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கல்ல, மக்கள் தான் உங்களை விருத்துட்டாங்கல்ல, நீங்களே தோத்துட்டீங்க குளத்தூரில். மாணவ விஷயம் வேணாமையா அவங்களுக்கெல்லாம்? திருப்பி நீங்கள் குறுக்கு வழியில் வந்து ஆட்சியை பிடிச்சி முதலமைச்சர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா எவ்வளோ நாளைக்கு நிலைக்கும்? அதனால் இந்த குதிரை பேரத்தில் இப்போ நிறைய பேர் பேசி வச்சுருக்காங்களாம். இவங்க என்னமே 3 மாதத்துக்குள்ளே கவுத்திட்டு மறுபடியும் எடப்பாடியோடைய சப்போர்ட்டோட ஒன்று எடப்பாடி ஆக்கணும், இல்லைன்னா ஸ்டாலின் ஆக்குனா இடைத்தேர்தலில் ஜெயிக்க முடியாது, டெபாசிட் போயிடும் ஸ்டாலினுக்கு. அதனால் உதயநிதியை முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்லி இந்த சமூக விரோத கூட்டம் இவ்வளவு பெரிய விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கான். இதில் வேடிக்கை என்னென்னா, அந்த திருநாவுக்கரசுங்கிறவர் அவர் எனக்கு நண்பர், அவர் எனக்கு தெரியும், நண்பர்னால் ஒன்றும் இல்லை. இந்த வீடியோலாம் பேசும்போது ஒரு தடவை எனக்கு பேசினார், பேசி உங்கள் வீடியோலாம் பார்த்தேன் அப்படின்னு பாராட்டினார். அப்போ தான் கேட்டேன், நீங்கள் யார்? என் பேர் திருநாவுக்கரசு. திருநாவுக்கரசுன்னா எப்படின்னா, லைலா கல்லூரியின் பழைய மாணவர்கள் நாங்கள்லாம் கருத்து கணிப்பு நடத்துவோம், நான் ஒரு நிறுவனம் வச்சுருக்கேன். அப்படியா அப்படின்னு. அப்போ ஆரம்ப கட்டத்தில் இவங்க சொன்ன கருத்து கணிப்பை மக்கள் ரொம்ப நம்பினாங்க. நாளாக கருத்து கணிப்பு மாறிச்சு. எப்படிடா மாறிச்சுன்னு பார்த்தா, அரசியல் தலைவர்கள் பணம் கொடுக்குறானா, உனக்கு ஏற்ற மாதிரி கருத்து கணிப்பு போடுறேன் அப்படின்னு பணம் வாங்க ஆரம்பித்தாங்க. இது ஒரு பெரிய அதிர்ச்சி தரும் செய்தி. நான் எப்போ உண்மையை பேசுவேன், ஆளுங்களெல்லாம் கண்டுக்க மாட்டேன். அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி தப்பு பண்ணியிருந்தா சொல்லிடுவேன். அவருக்கு திருநாவுக்கரசு என்று செஞ்சது அண்ணாமலை வந்து எனக்கு ரெகுலராக பணம் கொடுக்குறாரு சார் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் போன கருத்து கணிப்பில் பார்த்திங்கன்னா அவர் சொன்னதில் முதலமைச்சராவதற்கு யாருக்கு அதிக வாய்ப்பு அப்படின்னு எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு கருத்து கணிப்பு போட்டார். எலெக்ஷனில் நிற்கிறது திமுக, அதிமுக, பாஜக கூட்டணி, விஜய், தாவேகா, இது 3 தான் நிற்கிறாங்க. அப்போ அவர் அதில் போடும்போது திமுகவுக்கு அதிகம் இருக்குது, 2வது எடப்பாடிக்கு ஏடிஎம்கேக்கு இருக்குது, 3வது விஜய்க்கு இருக்குதுன்னு போட்டு 4வது அண்ணாமலைக்கு 5% இருக்குதுன்னு போட்டார். அப்போ அவருக்கு எனக்கு ஃபோன் பண்ணும்போது கேட்டேன், நீங்கள் ரைட்டு, ஸ்டாலின் திமுக தான், ஸ்டாலின் தான் முதலமைச்சர் வருவாருன்னு பெரும்பாலானவங்க சொல்லியிருக்காங்கன்னு சொன்னீங்க. ரைட்டு, அது உங்கள் இஷ்டம், உங்களுடைய கருத்து. எங்கள் கருத்து தாவேக்கா வரும்னு நாங்கள் சொல்லியிருக்கோம், நீங்கள் சொன்னீங்க ரைட்டு. 2வது அதிமுக வரும்னு சொல்லிட்டீங்க எடப்பாடி, ரைட்டு. 3வது விஜய்னு சொல்லிட்டீங்க. அண்ணாமலை வந்து பிச்சையிலே இல்லையா, அவர் எம்எல்ஏலே நிற்கலையா, அவருக்கு 5% நீ ஏன் சொன்னீங்க சொல்லுங்கன்னு. அப்போ சார் அவர் என்கிட்ட ஓப்பனாக பேசுவார். அவர் எனக்கு பணம் கொடுக்குறாரு சார், கொஞ்சம் பணம் கொடுக்கணும் எனக்கு, அதை கேட்டுக்கிட்டே இருக்கேன், கொடுக்க மாட்டேங்கிறாரு, அதனால் அவர்கிட்ட இப்போ சாதகமாக இது மாதிரி பேசிட்டு அந்த பணத்தை வாங்கணும் அப்படின்னு சொன்னார். இது உண்மையிலேயே என் மனசாட்சிப்படி சொன்னேன் நடந்த விஷயம். அப்போ அரசியல்வாதியெல்லாம் எப்படி கருத்து கணிப்பை கொண்டு வரான், இவங்கள மாதிரி யார் பணம் வாங்குறவங்க. இவர் ஒரு யூடியூப்பும் வச்சு நடத்துகிறார். ஸோ இவங்கெல்லாம் இப்படி பணம் வாங்கினா இவங்க கருத்து கணிப்பை வச்சு எத்தனை பேர் நம்பி ஓட்டு போடுறாங்க. சரி, அரசியல்வாதிகளுக்கு தான் சொல்கிறேன்ப்பா, சொந்த செல்வாக்கில் ஜெயிங்க. இந்த மாதிரி இப்போ விஜயெல்லாம் பணம் கொடுத்து எனக்கு நான் ஜெயிப்பேன்னு சொல்லுன்னு யாருக்காச்சும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏன் அந்த புத்தி போகுது? நேர் வழியில் வாங்கப்பா, மக்கள் செல்வாக்கில் நீங்கள் வந்து ஜெயிக்க பாருங்கள். இப்படி குறுக்கு வழியில் பணத்தெல்லாம் கொடுத்த நான் ஜெயிப்பேன்னு சொல்லுன்னு எல்லாத்துக்கும் தான் சொல்கிறேன். அது ஸ்டாலின், உதயநிதி, இபிஎஸ், அண்ணாமலை எல்லாத்துக்கும் தான் சொல்கிறேன். அதனால் இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய கதை இருக்குது. அவர் என்கிட்ட வந்து ஓப்பனாக பேசினார். அப்போ தான் சொன்னார், இப்போ பாருங்கள் வசமாக வந்துக்கிட்டு
யூடியூப் வச்சு நடத்துகிறவங்க 35 கோடி பேரம் பேசுகிறாங்களே, இந்த பேரம் பேசி அந்த 35 கோடியில் 20 பேருக்கு 700 கோடின்னு பேசி வாங்கி கொடுத்தா இவங்க கமிஷன் இந்த உங்களுக்கு 10% 70 கோடி ரூபா கமிஷன் வாங்கியிருப்பாங்க. அப்போ ஒரு யூடியூப் வச்சுருக்கிறவங்க 70 கோடி ரூபா சம்பாதிக்கிறாங்கன்னா அப்புறம் நம்ம என்னத்தை சொல்லுவோம்? எங்களுக்கெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்டை தவிர எந்த வருமானமும் இல்லை. இப்படியெல்லாம் வருமானம் பண்ணணும்னா நாங்களும் என்னென்னமோ பண்ணியிருக்கலாம்.